என்ன நேரத்துல இந்த பக்கம் கடைக்கு கோன் வாங்க போறோம். வேற நைட் நேரத்துல கோன் ஐஸா? ஐஸ் கோன் இல்ல, மருதாணி கோன் வாங்க போறோம். வாங்கி உன் மூஞ்சில கொஞ்சம் போட்டுக்க, அப்படியாவது சிவப்பாவரியான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. ஹலோ மியாவ், மே ஐ ஹெல்ப் யூ? நோ தேங்க்ஸ். அட மிஸ்ஸஸ் போஸ் பாண்டி இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா. இந்த டிசைன் எப்படி இருக்கு பாரு. இது நல்லா இல்லடி. இது பாரு. என்ன சியா, ஆளே பார்க்க முடியல. எப்படி இருக்க? சுமாரா தான் இருக்கு. சியா என்ன பண்ற? பால் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வரடா. டேய் என்னடா வேணும் உனக்கு? 10 ரூபா சாக்லேட் ஒன்னு எடு. பட்டாணி தானே வாங்கி திம்பீங்க, புதுசா 10 ரூபா சாக்லேட் கேக்குற? மண்டைய போடுற வயசுல மளிகை கடை நடத்திக்கிட்டு போட்டேன்னா இதை எடுத்துக்கலாம்ல, நல்லா தானே இருக்கு. எங்களுக்கு தெரியும். இது எப்படி இருக்கு? நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியும். யார் சொன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு? அடிப்பாவி, அப்புறம் அதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? என் பார்வையே அப்படித்தான். அப்புறம் நான் வாங்கி கொடுத்த ரிப்பன்ல மட்டும் ஜடை போட்டு வந்தியா? இப்படியெல்லாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரிப்பனை கட்டியிருக்கவே மாட்டேன். தெரியாம கட்டினதுக்கு சாரி. போதுமா? அடி. லதா பாண்டி, லதா பாண்டி. சரி, நீ தான் போஸ லவ் பண்றீல, அந்த டிசைன் எடுக்க வேண்டியதானே? நான் அவனை லவ் பண்றேன் தான், ஆனா நம்ம அதை காட்டிக்க கூடாது. ஏண்டி? என்கிட்டயே டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்க சொல்லி என்னை வெறுப்பேத்தினால, இப்போ நம்ம பின்னாடியே அலையட்டும். இப்படி அலையட்டும் நினைச்சிட்டு நாம இருப்போம். அவங்க இது தேராத மாப்பிள்ளைன்னு ஜம்ப் பண்ணிடுவாங்கடி. அந்த திறமையெல்லாம் நம்ம ஆளுகிட்ட